நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, தாக்ஷாயணியோட வலையில கையுங்காலுமா சிக்கின இந்த எஸ்எஸ்கேயோட நிலைமைய நெனச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. எப்படியாச்சு இந்த கார்த்திகேயன் இல்ல இந்த அஞ்சலி பழி வாங்குறதா நெனச்சுக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே வசமா திரும்ப நம்ம தாக்ஷாயணிகிட்ட அகப்பட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதம் தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட புள்ளையும் இந்த ரேவதிய தான் வந்துட்டு இவ்வளோ நாளா காதலிச்சு ஏமாத்தி ரேவதிக்கு பண்ண துரோகத்தையும் இந்த தாக்ஷாயணி சரியான சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா உன்னை வந்துட்டு நான் விட்டு வச்சதே தப்புடா. ஏன்னா உன்னால் வந்துட்டு என் அம்மாவோட லைஃப் வந்து கெட்டது மட்டும் இல்லாமல் இப்போ என் குடும்பத்தில் என் தம்பியோட லைஃப்பை வந்துட்டு நீ கெடுக்க பார்க்குற. உன்னை அடித்து நான் இப்போவே கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அடிக்க போன நம்ம கௌதமை தடுத்து இந்த ரேவதி போதும் நிறுத்து கௌதம், அப்போ நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகணுன்னு நீ ஆசைப்படுறியா? இது வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும். இதுக்கு மேலேச்சு இந்த நாய் எங்கேயாச்சும் வந்துட்டு கெட்டு போட்டோம், நம்மளுடைய லைஃப்பை நம்ம பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி இந்த ரேவதி எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. ஆனால் இந்த தாக்ஷாயணிக்கு இந்த ஒரு உண்மையை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏன்னா எனக்கு பண்ண துரோகத்தினால கண்டிப்பாக நீ உயிர் வாழ தகுதியே கிடையாது. உன்னை நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. இந்த இலக்கிய உன்னை அடிவேரிலிருந்து ஆணிவேர் வரைக்கும் ஆட்டி படைச்சதும் அதே சமயம் உன்னுடைய ஒட்டுமொத்த சுயரபத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் நடவடிக்கையாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே வந்துட்டு துரோகம் பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் உயிரோட வாழவே கூடாதுன்னு இந்த தாக்ஷாயணி நம்ம எஸ்எஸ்கே கொல்ல முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஒரு வேளை உண்மையிலே இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம தாக்ஷாயணி மூலிமா சுட்டு கொல்லப்படுவாங்களாம், இல்லை சரியான நேரத்தில் இந்த ஒரு எஸ்எஸ்கேவை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ரேவதி அந்த ஒரு துப்பாக்கியை தடுத்து நிப்பாட்டி இந்த எஸ்எஸ்கேவை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் பேர் அதிர்ச்சிங்க. என்னது கௌதம் தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பிள்ளையா? இது தெரியாமல் இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம இவனை ரொம்பவே வந்துட்டு ஆட்டி படைச்சிட்டுமே அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நம்ம ஜானகி அம்மாவுக்கும் தெரிஞ்ச உண்மை இப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே இந்த ஒரு உண்மையை வந்துட்டு மறைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையும் அதே சமயம் இறுதி கட்டத்துக்கு வந்த இந்த ஒரு சீரியலும் கண்டிப்பாக வந்துட்டு குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க, பயங்கரமான ஷாக்கிங்க. ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தாக்ஷாயணி முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ரேவதி அத்தை வந்துட்டு இந்த ஒரு உண்மையை போட்டு உடைப்பாங்களா அப்படின்னு மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பயுமே பார்த்தீங்களான்னு 100 கெட்டது நடந்ததில் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே பண்ண துரோகத்துக்கும் அந்த ஒரு பழிக்குமே பார்த்திங்களான்னு இப்போ சரியான தண்டனை வந்துட்டு நம்ம தாக்ஷாயணி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியை அந்த ஒரு குழந்தைய அழிச்சிடணும்னு எதிர்பார்த்ததும் இப்போ இந்த ஒரு எஸ்எஸ்கே வந்துட்டு சுயநலத்துக்காக நம்ம கார்த்திகை வந்துட்டு கொல்ல நினைக்கணும், இந்த அஞ்சலியை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தாக்ஷாயணி தாங்க சரியான ஒரு முடிவே கட்ட போகிறாங்க. பல நாள் திருட கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்க்கும் திருந்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதே சமயம் பணத்தை வந்துட்டு காரணமாக வச்சுக்கிட்டு பணத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்த இந்த போலியான பைரவியும் இந்த அஞ்சலியும் கையும் காலமாக சிக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவோட ஒட்டுமொத்த அங்கீகாரமும் அதிகாரமும் இப்போ நம்ம தாக்ஷாயணி அடியோடு வந்துட்டு அறுக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.